ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர். இந்த குட் ஃப்ரைடே இந்த 2 நாளையும் ஆண்டு கொண்டு வந்து இந்த வருஷத்தை நம்மளை பார்க்க வைத்து, அதை கடக்க வைத்து, அதை நினைவு கூற வைத்து, எப்படி ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார், எதற்காக வந்தார், எதற்காக இந்த பூமியில் மரித்தார், எதற்காக மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வரலாறு எதை குறிக்கிறது என்பதை, அதாவது இது வரலாறுன்னு சொல்வதை காட்டிலும் உண்மையான சரித்திரம். அது இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது மனித வாழ்வு. ஆனால் நீதி என்றும் ஜெயிக்கும் என்பதை அது இன்றும் எல்லா மனிதரிடம் அது கூறிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியம். ஆனால் இந்த ஈஸ்டர் டேவை நாம் நினைவு கூறுவோம். மரணத்தை வெற்றி சிறந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மரணத்தை மட்டுமல்ல, உலகத்தையும் பாதாளத்தையும் மரணத்தையும் அவர் மேற்கொண்டார் என்பதுதான் இதோடைய பொருள். உலகம் என்பது பாவத்தை குறிக்கிறது. அதாவது உலகம் என்பது உலகத்தில் உள்ள அதாவது உலகம் என்பது பாவத்தை குறிக்கிறது என்றால், பிசாசு உலகத்தை வஞ்சிக்கிற காரியத்தை தான் நான் சொல்லுகிறேன். பிசாசு உலகத்தில் இருக்கிறான். அதாவது உலகம் என்பது பிசாசை குறிக்கிறது. உலகத்திலே பிசாசு இருக்கிறான். அந்த பிசாசை தான் நான் சொல்கிறேன். அதை ஜெயித்தார். முன்பாடு பார்த்திங்கன்னா பாதாளத்தை ஜெயித்தார். பாதாளம் என்பது என்னவென்றால், ஒரு மனிதன் செய்கிற தவறுக்கு அவனுக்கு கடைசி வரைக்கும் அவன் இறைவனிடம் அவன் மன்னிப்பு கேட்கவில்லை, அவனுக்கு முக்தி அடைக்கவில்லை, அவன் தேவனிடத்தில் இருந்து கிருபை பெறவில்லை என்பது உறுதியாக விட்டதென்றால், அவன் நியாய தீர்ப்பு நாளில் தண்டிக்கப்படும் போது பாதாளம் அவனுக்காக திறக்கப்படும். இரண்டாவது, மரணம் ஒரு மனிதனை அச்சுக்கொடிக்கக்கூடியது. அந்த மரணத்தையும் அவர் ஜெயமாக விளங்கினார். இன்றைக்கி எனக்கு ஒரு மரணம் வருதுன்னா நான் பயப்படாமல் இருக்கணும் சொல்லுங்கள். ஆனால் அதையும் அவர் எப்படி பண்ணார்? ஜெயமாக விழுங்கினார். ஸோ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய சர்ப்ரைஸ். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப், எனக்கு உங்கள் சப்ஸ்கிரைப்லாம் எனக்கு தேவையில்லை. சப்ஸ்கிரைப் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு தேவை, நீங்கள் எல்லோரும் ஆத்மா ரசிக்கப்படணும். ஆத்மானா நீங்கள் ஆண்டவர் அறியணும், அதை ருசிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இப்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறது பிசாசு உலகத்தில் இருக்கிறான். அந்த பிசாசு உலகத்தை தான் நான் சொன்னேன். கூட சில கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிக்கிறேன். சரி, அது எப்படியோ அது 3ஐயும் அவர் ஜெயிச்சா. வயசுலாம் சரிங்களா? அதோட வெறுக சமீபமாக இருக்குது. நாட்களை கடத்தி கொண்டு பார்த்தீங்க. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? நானும் மனுஷன்தான். ஸோ அதனால் எனக்கு என்ன 2 ஏஞ்சலாக கொடுத்து ரெக்கம் கொடுத்துருக்காரா என்ன? நம்ம ரெக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு இருக்க பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஸோ தாவிக்கு சொல்கிற மாதிரி, எனக்கு ரசிக்கிற இந்த குருவிகளை போல சேட்டைகள் இருந்தால் நான் பறந்து போயிருப்பேனே அப்படின்னு சொல்கிறேன். நானும் பறந்து போயிருப்பேன். இந்த ஊரில் பிரச்சனையா, அந்த ஊரில் பிரச்சனையா, இந்த வீட்டில் என்னுடைய பிரச்சனையா, சொந்தங்களான பிரச்சனையா, ஒரு இடத்துல போய் பறந்து போயிருப்பேன். ஆனால் எதுக்கு இது சொல்கிறேன்னா, எந்த உபத்திரமும் பிரச்சனையும் இருந்தாலும் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் அது நமக்கு பிரச்சனையாக இருக்காது. அது நமக்கு ஆதாயமாக தான் இருக்கும். இஸ் தி லார்ட் இன் ஜீசஸ்.